மன அழுத்தத்துல இருக்கிற பொழுது ஒரு இடத்துக்குள்ள சோர்ந்து உட்கார்ந்து இருப்பதை விட 4 சுவற்றுக்குள்ள நம்மள வந்து அடக்கி கொண்டிருப்பதை விட அதை விடுத்து வெளியில வந்து உலகத்தை பார்க்கிறதும் அடுத்த சிந்தனை என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தையும் நமக்கு நாமளே உருவாக்கிக்கலாம். அப்படி நீராடுறது அப்படிங்கிறது உடலுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மனதையும் அது ஒரு பெரிய சுத்திகரிப்பு செய்யக்கூடிய விஷயம்தான். அதை ஆன்மீகத்தோடு சேர்ந்து செய்கிற பொழுது அது உடல் சுத்தம் மட்டுமல்ல, மன சுத்தம் மட்டுமல்ல, ஆன்ம சுத்தமாகவும் மாறுகிறது. அது எப்படி மாறுகிறது என்றால், நீராடுறது அப்படிங்கிறதுக்கான நேரம் நம்ம பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க. கரெக்ட்டா சொன்னா அதிகாலை நேரத்துல நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப சரியான விஷயம். சூரியோதயத்துக்குள்ள நீராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சூரியோதயத்துக்குள்ள எந்திரிக்கிறதே பெரிய சவாலா இருக்கிற காலத்துல, சூரியோதயத்துக்குள்ள நீராடுறதனுடைய அருமை பல பேருக்கு தெரியறது இல்ல. ஆனால் நம்ம ஆன்மீக மரபுல இது மாதிரியான சில முக்கியமான நாட்கள்ல மட்டுமாவது பூமியில உள்ள கிரகங்களுடைய அந்த அதிர்வலைகள், அந்த அங்கிருந்து வரக்கூடிய கிரணங்கள், சுற்றி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாம் சரியா இருக்கிற போது அதை ஒத்து நம்மையும் நாம அதுக்கு ஏத்த மாதிரி தயார் செய்து கொண்டால் நமக்கு அதுக்கான நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால தான் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம ஆன்மீக மரபு சொல்லியிருக்கு. அதுலயும் மாசி மகத்துல கடல்ல நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு.